السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. நம்மையெல்லாம் முஸ்லீமாகவும் முஃமினாகவும் படைத்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்திலே ஒரு அங்கத்தினராக ஆக்கினானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஒரு காமிலான ஷேக்கின் கரத்தை பிடிக்க செய்தானே, அத்தகைய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. ஃபமன் தாப மின் பஅதிஹி ظுல்மிஹி வஅஸ்லஹ ஃபஇன்னல்லாஹ யதூபு அலைஹி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். ஸதகல்லாஹுல் அலீம். ஒரு முறை சர்க்கார் நாயகம் தன்னுடைய பயானிலே சொல்லினார்கள், ஒரு அடியானை அல்லாஹ் மன்னிக்க நாடினால் அந்த அடியானை அல்லாஹ் தஆலா சிறிய சிறிய சோதனைகளை கொண்டும் சிறிய சிறிய நோய்களை கொண்டும் அல்லாஹ் தஆலா அந்த அடியானை மன்னிக்கின்றான். ஃபமன் தாப மின் பஅதிஹி ظுல்மிஹி வஅஸ்லஹ ஃபஇன்னல்லாஹ யதூபு அலைஹி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். யார் ஒருவர் அநியாயம் செய்ததற்கு பின்னால் வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவரை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கருணை உள்ளவனாகவும் மன்னிக்க கூடியவனாகவும் ஆகியிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பனு இஸ்ராயல் கூட்டத்தை சார்ந்த ஒரு நபர் 99 கொலைகளை செய்து விட்டார். அந்த நபர் ஒரு ஆபிதிடத்திலே சென்று கேட்கின்றார், நான் 99 கொலைகள் செய்து விட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா என்பதாக அந்த 99 கொலைகளை செய்த நபர் கேட்கின்றார். அவர் அந்த ஆபித் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் என்பதாக கூறிவிடுகிறார். அந்த 99 கொலைகளை செய்தவர் அவரையும் கொலை செய்து 100 கொலைகளாக ஆக்கிவிட்டார். பின்பு வேறொருவரிடம் சென்று, நான் 100 கொலைகளை செய்துவிட்டேன், என்னை அல்லாஹ் மன்னிப்பானா என்பதாக அவர் கேட்கிறார். அல்லாஹ் உன்னை மன்னிப்பான், நீ நல்லடியார்களின் ஊரின் பக்கம் செல் என்பதாக அவர் சொல்லிவிடுவார். அவரும் அல்லாஹ் மக்ஃபிரத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நல்லடியார்களின் ஊரின் பக்கம் செல்வார். செல்லும் பொழுதே அவருடைய மௌத் வந்துவிடும். அவர் அந்த ஊரின் பக்கம் நெருங்கக்கூடவில்லை, ஊருக்கு செல்ல ஆரம்பித்தார். அப்ப அந்த அவருடைய ரூஹை எடுப்பதற்காக 2 மலக்குமார்கள் வருவார்கள். நன்மையுடைய மலக்கு, தீமையுடைய மலக்கு, 2 மலக்குமார்கள் வருவார்கள். அந்த மலக்குமார்கள் இடத்திலே தர்க்கம் ஏற்பட்டுவிடும். யாரை இவரை கைப்பற்றுவதா, நான் அவரை கைப்பற்றுவதா என்பதாக தர்க்கம் ஏற்பட்டுவிடும். 2 மலக்குமார்களும் அல்லாஹ்விடத்திலே செல்வார்கள். அல்லாஹ் தஆலா கூறிவிடுவான், அவர் நல்லடியாரின் ஊரின் பக்கம் இருந்தால் அவரை நன்மையுடைய மலக்கு எடுத்துட்டு போகட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறிவிடுவான். ஆனால் அவர் தீய பாவிகளின் ஊரின் பக்கம்தான் அவர் மௌத்தானார். ஆனால் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம், பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அவர் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவத்தை மன்னித்து அவர் தௌபா கேட்கல, தௌபா கேட்கணும்னு ஆசைப்பட்டாரு. அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெறணும்னு ஆசைப்பட்டதுக்கு அல்லாஹ் தஆலா அவரை மன்னித்து பூமியவே சுருக்கி அல்லாஹ் தஆலா அவரை நன்மையுடைய மலக்குகளை கைப்பற்ற சொல்லிவிட்டான். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல்லாஹி இன்னி லா அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபீ யௌமில் அக்ஸர மின் 70 மர்ரத்தன். அல்லாஹ் மீது சத்தியமாக ஒரு நாளைக்கு 70 முறை அல்லாஹ்வின் பக்கம் நான் தௌபா செய்கிறேன்
என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அவர்கள் மஅசூமின், முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர். அப்படியாப்பட்டவர் அவர்களே அல்லாஹ்விடத்திலே ஒரு நாளைக்கு 70 முறை தௌபா செய்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். அப்பொழுது நாம் எவ்வாறு தௌபா செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து பாருங்கள் நண்பர்களே. ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து என் பாவத்தை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேனே, என் பாவத்தை எல்லாம் மன்னிப்பானா என்பதாக கதறிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவை சொல்லி கொடுப்பார்கள். அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஅ மின் துனூபி வ ரஹ்மத்துக அர்ஜா இந்தி மின் அமலி. யா அல்லாஹ், என்னுடைய பாவத்தை விட உன்னுடைய மக்ஃபிரத் விசாலமானது, என்னுடைய அமலை விட நான் உன்னுடைய ரஹ்மத்தை ஆதரவு வைக்கிறேன் என்பதாக இந்த துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொல்லிக் கொடுப்பார்கள். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கும் ஃபகத் கஃபரல்லாஹு லக, அல்லாஹ் தஆலா உன்னை மன்னித்து விட்டான், எழுந்திரிச்சு செல்லுப்பா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிடுவார்கள். நாம் இந்த துஆவை அதிகமாக கேட்க அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னல்லாஹ யபசுத்துல் யதஹு பில் லைலி லியுதூபு முஸிய நஹார் வ யபசுத்துல் யதஹு பின் நஹாரி லியுதூப முஸியல் லைல் ஹத்தா தத்லு ஷம்சு மின் மக்ரிபிஹா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பகலிலே செய்த பாவத்திற்காக இரவிலே அவனுடைய கையை விரிக்கின்றான். இரவிலே செய்த பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி பகலிலே அவனுடைய கையை விரிக்கின்றான். எதுவரை என்றால் சூரியன் மேற்கே ஒருக்குமே, கியாமத் நாள் வருமே, அதுவரை அல்லாஹ் தஆலா அவனுடைய கைகளை விரித்து வைக்கின்றான். இரவிலும் கையை விரித்து வைக்கின்றான், பகலிலும் கையை விரித்து வைக்கின்றான் என்றால் 24 மணி நேரமும் அல்லாஹ் தஆலா மன்னிக்க கூடியவனாக ஆகியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா தஹீம் என்ற சூராவிலே சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹி நஸூஹன் அஸா ரப்புக்கும் ஐ யக்ஃபிர அன்கும் ஸய்யிஆத்திக்கும் வ யுத்ஹிலுல் ஜன்னதி தஜ்ரி மின் தஹ்திஹில் அன்ஹார். ஈமான் கொண்டவர்களே, களப்பற்ற தௌபாவாக அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள். உங்களின் ரப்பு உங்களை விட்டும் பாவங்களை மன்னிக்க கூடியவனாக ஆகியிருக்கின்றான். இன்னும் உங்களை சுவனத்தில் நுழைய செய்வான். அந்த சுவனத்தின் கீழ் ஆறு ஒன்று ஓடுகிறது என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றான். அல்லாஹ் கியாமத் நாளை பற்றி குர்ஆனிலே கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது, இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திக்கும் ஹஸனாத் வ கானல்லாஹு கஃபூருர் ரஹீம். யார் தௌபா செய்தாரோ, இன்னும் ஈமான் கொண்டாரோ, நல்லமல்கள் செய்தாரோ, அவர்களின் பாவங்களை அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றி விடுகிறான் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே கூறுகின்றார்கள். உமர் நாயகம் ஆட்சி காலத்தில் மதுவை தடை செய்திருந்தார்கள். அப்பொழுது ஒரு நபர் தன்னுடைய பானையில் மதுவை வைத்து கொண்டு வந்திருந்தார்கள். எதிரில் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் வந்து விடுகிறார்கள். அவர் உமர் அலி அல்லாஹ்வை பார்த்தவுடன் மிகவும் பயந்து அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வார், இனிமேல் செய்ய மாட்டேன் என்பதாக மிகவும் மனம் வருந்தி மனசுக்குள்ளே அழுந்து மிகவும் தௌபா செய்வார். அல்லாஹ் தஆலா அவரை உமர் அலி அவங்கள்ட்ட கேட்பாங்க, என்னம்மா மேலே அப்படின்னு கேட்குறப்ப பால் இருக்கு அப்படின்றவாங்க. ஆனால் பானையில் இருக்கிறது பால் கிடையாது, பானையில் இருக்கிறது மது இருக்கு. ஆனால் இவங்க பாலுன்னு சொல்லிடுவாங்க. உமர் அலியா காட்டுமா அப்படின்னு சொல்றப்ப இவங்க இறக்கி காட்டுவாங்க. அல்லாஹ் தஆலா மதுவை பாலாக மாற்றி விடுவான். எனவே மதுவையே பாலாக மாற்றும் அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை நன்மையாக மாற்ற மாட்டானா? அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், திருமதி ஷரீஃபிலே வருகின்ற ஹதீஸ், ஒரு அடியான் அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தில் கடைசியாக நுழையும் ஒரு அடியானை கேள்வி கேட்கப்படும். அப்பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடம் சொல்லிவிடுவான்,
அவனுடைய பெரிய பாவங்களை எல்லாம் மறைத்து விடுங்கள், சிறிய பாவங்களை பற்றி மட்டும் கேளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா மலக்குமார்களிடம் சொல்லிவிடுவான். அந்த மலக்குமார்களும் அவனிடம் அந்த நாளைக்கு இந்த பாவத்தை இந்த நேரத்தில் இப்போ செஞ்சதானே பாவம், ஆமாம் அவ்வாறு செஞ்சேன் என்பதாக ஒவ்வொரு பாவத்தையும் சின்ன பாவத்தெல்லாம் சொல்லி மலக்குமார்கள் கேட்பாங்க. ஆமாம் செஞ்சேன் என்பதாக அந்த அடியான் சொல்லிவிடுவான். அப்பொழுது மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தெல்லாம் நன்மையாக மாற்றிவிட்டான் என்பதாக அந்த அடியானிடம் மலக்குமார்கள் சொன்னவுடன், நான் அந்த அன்னைக்கு இந்த பெரிய பாவம்லாம் செஞ்சேன், அதெல்லாம் விட்டீங்களே, எல்லா பாவத்தையும் அல்லாஹ் தஆலா நன்மையாக மாற்றி விட்டான் என்பதாக சொல்லி அந்த அடியானை அல்லாஹ் தஆலா சுவனத்திலே நுழைய செய்து விடுவான். அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை பெற்று வாழ அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.